guys, welcome to all. ஸோ இது வரைக்கும் போட்ட வீடியோவில் நம்ம வந்து நோட்டில் எழுதிட்டு இருக்கங்காட்டி நமக்கு திருப்பி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதனால் நான் பேப்பர்லேயே சம்மெல்லாம் எழுதிட்டேன். ஸோ இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். என்கிட்ட புக் இல்லை, ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 9th சம் வந்து நம்ம பார்ப்போம். போன இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்த அதே மெத்தட் அப்படியே தான் இதுவும் இருக்குது. நம்ம அதை வச்சு நம்ம எப்படி போன டைம் போட்டோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இடையில நீங்களும் அப்படி நான் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். அனந்த் டஸ் நாட் கீப் ஹிஸ் புக்ஸ் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ அனந்த் அப்படிங்கிறவங்க வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமில் நம்ம எந்த புக்கும் கீப் பண்ணி வைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the profit or loss made by him for the year ending 31st March 2019. ஸோ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, போன சம்மில் கேட்ட மாதிரி ஸ்டார்டிங்லேயே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அவன் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறானா இல்லை லாஸ் மேக் பண்ணுறானா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. எந்த இயரில் கேட்டிருக்காங்க? 31st March 2019, விச் மீன்ஸ் எண்ட் இயர் வந்து கேட்டிருக்காங்க. சரி பாருங்கள், இப்போ பர்டிகுலர்ஸ் சம் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. போன சம் மாதிரியே டெபிட் கிரெடிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? போன சம்மில் நம்ம பார்த்தோமா, அசட் அப்படின்னாலே அதை நம்ம என்ன பண்ணிக்குவோம், டெபிட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம். அதே மாதிரி லைபிலிட்டி அப்படின்னா கிரெடிட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதில் தெளிவாக இருங்க. டெபிட்னு சொல்லி போட்டால் நம்ம அசட்டில் எடுத்துக்கணும், கிரெடிட்னு சொல்லி போட்டோன்னா லைபிலிட்டியில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். கேஷ் அட் பேங்க் அப்படிங்கிறது நமக்கு என்ன, அசட்டு. கேஷ் இன் ஹேண்டு அசட், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அசட், sundry debtors asset, plant and machinery asset, land and building asset, sundry creditors liability. ஸோ இது எல்லாமே அசட், sundry creditors மட்டும்தான் லைபிலிட்டியில் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அனந்த் had withdrawn 60,000 for his personal use. ஸோ ட்ராயிங்ஸ் வந்து 60,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. he had introduced further capital 17,000 வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறங்காட்டி நம்ம அவங்க அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஓகே. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரியேட் அ ப்ரொவிஷன் 5% ஆன் டெப்டர்ஸ். ஸோ இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்த மாதிரியே ப்ரொவிஷன் வந்து 5% கொடுத்துருக்காங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி அதே மாதிரி டெப்ரிஷியேஷன் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மெத்தட் தான் அப்படியே போட போகிறோம். சரிப்பா, வாங்க சம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இவங்க வந்துட்டு ப்ராஃபிட்டா லாஸா இவங்க எது மேக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அது என்ன அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு மெயினாக இருக்க வேண்டியது க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸ், அடிஷ்னல் கேபிட்டல் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இதில் ட்ராயிங்ஸும் அடிஷ்னல் கேபிட்டலும் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இயரை வச்சு இந்த டீட்டெயில்ஸை வச்சு ஓப்பனிங் கேபிட்டலும், க்ளோசிங் இயரை வச்சு க்ளோசிங் கேபிட்டலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன எழுதணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டிங். ஸோ கொஷினில் எந்த இயர் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங்கில் 31/3/2018. ஸோ அந்த இயரை எழுதிட்டு இதை எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பண்ணுறோம், ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், லைபிலிட்டிஸ் அமௌண்ட், அசட் அமௌண்ட் ஸோ எழுதியிருக்கோம். இப்போ இதில் எதெல்லாம் அசட்டுங்கிறத நம்ம நோட் பண்ணியிருக்கோமா. இப்போ கேஷ் அட் பேங்க் வந்து அசட். ஸோ இதில் டெபிட்னு கொடுத்துருக்கோம். டெபிட்னு கொடுத்தா என்னென்ன கன்சிடர் பண்ணிக்கணும், நம்ம அசட்டுங்கிறது கன்சிடர் பண்ணிக்கணுமா. ஸோ இது நம்ம என்ன எழுதுகிறோம்னா, அசட் சைடில் இந்த டெபிட்டோட அமௌண்ட்டை நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன, கேஷ் அட் பேங்க், இல்லாட்டினா கேஷ் அட் பேங்க்கா அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60,000. ஸோ 60,000 அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் இன் ஹேண்ட் வந்து 60,000 இல்லை 5,000, சாரி 5,000 அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் வந்து 3,000. ஸோ இங்கே எழுதுகிறோம் கேஷ் இன் ஹேண்ட் 3,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வந்து 35,000. ஸோ ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 35,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி டெப்டாஸ் 1 lakh. அதனால் சன்ட்ரி டெப்டாஸ் 1 lakh. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்ட் அண்ட் மிஷினரி
80,000. Plant and machinery 80,000. Next, land and building 1,40,000. Land and building 1,40,000. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து 1,70,000. ஸோ என்ன பண்ணுறோம், லைபிலிட்டி சைடில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 1,70,000. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் பண்ணுவோமா? ஸோ இங்கே நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 0 0 0 5 13க்கு 3 பேலன்ஸ் 1 4 8 8 16 6 பேலன்ஸ் 1 3,63,000 வரும். 3,63,000. ஸோ அதே அமௌண்ட்டை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். எவ்வளோ வருதுன்னா 3,63,000. ஸோ அது வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 0 0 0 இங்கே 3 வரணும், அதனால் 3 16 பேலன்ஸ் 1,93,000 அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். பேலன்சிங் ஃபிகர் 1,93,000. ஸோ இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் 1,93,000 அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி க்ளோசிங் இயரில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் அட் பேங்க். ஸோ இதிலவே வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா, அப்போ அதுக்கு பக்கத்தாடி நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார் மார்க் பண்ணிப்போமா. அப்போ என்ன கொடுத்துருக்கோம், ப்ரொவிஷன் வந்து 5%. எதில், டெப்டாஸ். அப்போ டெப்டாஸ் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தாடி இங்கே இருக்க டெப்டாஸ், சன்ட்ரி டெப்டாஸ்ன்னு இருக்கா. ஸோ இதுக்கு பக்கத்தாடி ஒரு ஸ்டார் மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரியில் வந்து 10% கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் ஒரு ஸ்டார் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும், மற்றதை அப்படியே ஃபிட் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், கேஷ் அட் பேங்க். இது வந்து கிரெடிட்டாரில் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்னா என்ன பண்ணணும், நம்ம லைபிலிட்டியில் போடணுமா. அப்போ பேங்க்குங்கிறது கிரெடிட் சைடில் வந்துச்சுன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு வருமா. ஸோ இங்கே பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 60,000. ஸோ அதை நம்ம இங்கே 60,000 அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேஷ் இன் ஹேண்ட் வந்து 4,500. ஸோ அதை நம்ம கேஷ் இன் ஹேண்ட் 4,500. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வந்து 45,000. ஸோ ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 45,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி டெப்டாஸ் வந்து 90,000. ஸோ இது வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கங்காட்டி நம்ம என்ன பண்ணுவோம், சன்ட்ரி டெப்டாஸ்ன்னு போட்டுட்டு அதோட அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 90,000, அதை வந்து இன்னர் காலத்தில் 90,000 அப்படிங்கிறது போட்டுக்கிறோம். இதில் லெஸ் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொவிஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 90,000ல் 5% எடுத்துக்கிறோம். எடுத்தோன்னா எவ்வளோ வரும், 9 4 45, 4,500 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, 4,500. அப்போ 90,000ல் 4,500 லெஸ் பண்ணோன்னா எவ்வளோ வரும், 500 85,500 அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்துட்டு சன்ட்ரி டெப்டாஸ் போட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 80,000. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி இது எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 80,000. ஸோ அந்த 80,000 அப்படியே நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இதில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, லெஸ் டிப்ரிஷியேஷன் கொடுத்துருக்கங்காட்டி டிப்ரிஷியேஷன் போடுறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 10%. அப்போ இந்த 80,000ல்
10% எடுத்துக்கிறோம். எடுத்தோன்னா எவ்வளோ வரும்? 8,000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 8,000. 80,000ல் 8,000 போச்சுன்னா 72,000 அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. இங்கே லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. ஸோ 1,40,000. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வந்து 1,30,000. அது வந்து லைபிலிட்டி அப்படிங்கிறங்காட்டி நம்ம இங்கே எழுதிக்கிறோம். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 1,30,000. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா ஐட்டம்ஸும் போட்டுருக்கோமா ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். கேஷ் அட் பேங்க் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் போட்டோம், கேஷ் இன் ஹேண்ட் போட்டோம், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் போட்டுட்டோம், அப்புறம் சன்ட்ரி டெப்டார்ஸ் போட்டுட்டோம், பிளான்ட் அண்ட் மிஷினரி போட்டோம், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் போட்டாச்சு, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னு போட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டோட்டல் பண்ணுறோம். ஒன்று எவ்வளோ வரும்? 0 0 5 + 5 10க்கு 0 பேலன்ஸ் 1 10 15 17 பேலன்ஸ் 1 5 12 20 24 3,47,000 வருது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 3,47,000. இப்போ 1,57,000 அப்படிங்கிறது பேலன்சிங் ஃபிகராக வருது. ஸோ இதில் பேலன்சிங் ஃபிகராக வந்ததுன்னா என்ன வரும்? க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது எழுதிக்குவோம். இது வந்துட்டு பேலன்சிங் ஃபிகர். ஸோ இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறோம். இப்போ நமக்கு அதுக்குண்டான ஃபார்மேட் நமக்கு தெரியும். ஸோ அப்படி நம்ம எழுதுகிறோம். என்ன வரும்? ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல், add drawings less additional capital less opening capital. ஓகே, இப்போ நம்ம அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணலாம். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1,57,000. ஸோ 1,57,000 அப்படிங்கிறது எழுதிக்கிறோம். இது கூட ட்ராயிங்ஸ் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 60,000. ஸோ 60,000 ட்ராயிங்ஸ் இருக்குங்காட்டி நம்ம 60,000 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 7 1 பேலன்ஸ் 1 2,17,000 கிடைக்கும். அதில் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ? 17,000. ஸோ அந்த 17,000 நம்ம எழுதிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணால் 2 lakh அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதில் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,93,000. ஸோ அதனால் 1,93,000 லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 7,000 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட். ஸோ இந்த சம்மோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7,000. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 1,93,000, க்ளோசிங் கேபிட்டல் 1,57,000 அண்ட் ஃபைனலாக ப்ராஃபிட் வந்து 7,000. ஸோ அவங்க வந்து 7,000 வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.